வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கான அந்த மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நேற்றைய தினம் தொடங்கியது. நேற்று காலை 7 மணி முதல் மாலை 7 மணி அளவில் 70% வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சியில் 75% வாக்குப்பதிவானது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 67% வாக்கானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் மாலையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடியில் இருந்த அதிகாரிகள் அந்த வாக்கு இயந்திரங்களை அந்தந்த தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையத்தில் அந்த வாக்கு இயந்திரங்களை கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் வாகனங்கள் மூலமாக அந்த வாக்கு இயந்திரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தில் தான் நாம் இருக்கிறோம். லயோலா கல்லூரியில் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அந்த 6 தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் அந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் தற்பொழுது கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு உதவி ஆணையாளர் தலைமையில் 4 அடுக்கு பாதுகாப்பானது தற்பொழுது போடப்பட்டுள்ளது. முதல் லேயரில் துணை ராணுவத்தினர், அடுத்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை போலீசார், 3வதாக ஆயுதப்படை போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 4வதாக சட்டம் ஒழுங்கு போலீசார் ஒரு உதவி ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மத்திய சென்னை வாக்கு எண்ணிக்கை மையமான லயோலா கல்லூரியில் 188 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒரு மினி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல வடசென்னை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையமான ராணிமேரி கல்லூரியில் 172 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தென்சென்னை வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் 180 சிசிடிவி அமைத்து கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் 2 நிலைய அலுவலர்கள் தலைமையில் 15 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுவர். இதனைத் தொடர்ந்து 2 தீயணைப்பு வண்டிகள், 10 தீ அணைப்பான்கள் ஒவ்வொரு வாக்கு மையத்திலும் வைக்கப்பட்டுள்ளது. அதேதான் இங்கேயும் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல அனைத்து கருவிகளும் தயார் நிலையில் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கைபேசி சேமிப்பிடம், காவலர் கட்டுப்பாட்டு அறை, தீயணைப்பு நிலையம், அதேபோல கைபேசி சேமிப்பிடம், அதேபோல மருத்துவ முகாம் ஆகியவை இந்த தொகுதிக்குட்பட்ட இந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்றைய தினம் வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவே அந்த வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டும். கால தாமதம் ஏற்பட்டதன் காரணத்தினால் தற்போது வரை அவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல நேற்று பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் அனைத்துமே தற்பொழுது கொண்டு வரப்பட்டு வாகனங்கள் மூலமாக சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது லயோலா கல்லூரியில் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதே போல நேற்று பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் அனைத்துமே கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த இயந்திரங்கள் எல்லாம் தனித்தனியே அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறைகளில் வைத்து பூட்டப்பட்ட அந்த அறையும் இன்னும் சற்று நேரத்தில் சீல் வைக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி வரை நேற்றைய தினம் இந்தியா முழுவதும், அதாவது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதுமே இந்த மக்களவை 18வது மக்களவை தேர்தலானது அந்த வாக்குப்பதிவானது தொடங்கியிருந்தது. இந்தியா முழுவதுமே 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜூன் 1ஆம் தேதி வரை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி இந்தியா முழுவதுமே அனைத்து மாநிலங்களுமே வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்திய நாட்டின் பிரதமர் யார் என்ற இந்த வாக்கு முடிவுகள் வெளியாகுமானோ அதுவரை இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு படையுடன் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், அதே போல 4 அடுக்கு பாதுகாப்பானது அடுத்து வரக்கூடிய 45 தினங்களுக்கு இந்த 4 அடுக்கு பாதுகாப்பானது வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வரையில் அமைக்கப்பட உள்ளது. பானு, நன்றி மாயாவதி. தமிழ்நாடு புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று 7 மணி அளவில் 70% வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. தற்போது வாகனங்கள் மூலம் வாக்கு இயந்திரம் கொண்டு வரப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்தின் உள் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பல காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அங்கு சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாயாவதி வழங்க கேட்டோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.